ரொம்ப நாளா நம்ம வந்து பேசியிருப்போம், நிறையா சொல்லியிருப்போம். லாங் ரிலேஷன்ஷிப் அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் இருந்தது. இப்போ சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் பிரியிற மாரியான ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளத்தில வந்து போட்டிருக்காங்க. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு சாதாரண விஷயங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே ஒரு 5, 6 காதலர்களை மாத்திடுச்சு. லிவிங் டுகெதர் இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் பத்தி கேட்டாலே, நான் என் வாழ்க்கையில கல்யாணங்கிறதே கிடையாது. கல்யாணம் பண்ணுறவங்கலாம் சந்தோஷமா இருக்காங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதனால நான் கல்யாணத்தை விரும்பல. சேர்ந்து வாழ்வோம். மனம் ஒத்து போகிற வரைக்கும் வாழ்வோம். இல்லைன்னா பிரிஞ்சிருவோம். என்ன பெரிய விஷயம்? அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ஸ்ருதிஹாசன். அந்த டாட்டூ கலைஞருக்கு காதலிச்சிருந்தாங்க இல்லையா? 2 பேருக்கும் பஃப்பில் வச்சு ஒரு சண்டை நடந்தது தான் இது காரணம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சொல்லுது. கல்யாணத்தை நீ விரும்புகிறதா இருந்தால் நீ விலகி போயிரு அப்படின்னு சொல்லி ஸ்ருதிஹாசன் சொன்னது தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து ஸ்ருதிஹாசன் வந்து லிவின்லலாம் இருந்திருக்காங்களா சார் இதுக்கு முன்னாடி? ஆமாம், சித்தார்த்தோட இருந்தாங்கல்ல. சித்தார்த்தோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு ஹைதராபாத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷோடய ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அப்புறம் ரஜினியும் கமல்ஹாசனும் அதில் இன்வால்வ் ஆகி அவங்கள பிரித்தாங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய நடிகர் அதேமாதிரி ஒரு 2 வருஷம் இருக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுக்காரர் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு இவர் தான் என் வீட்டுக்காரர்னு சொல்லி பட்டு சேலையில் கூட ஸ்ருதிஹாசன் புகைப்படம் எடுத்துட்டாங்க. அவர் கல்யாணம் நடக்கல. அவர் எங்கே போனார் என்னன்னாருங்கிற யாருக்கும் தெரியாத மர்மமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் டாட்டூ கலைஞரை லவ் பண்ணாங்க. லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. சார் இது நார்மல் சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய நடிகர், அவரோட மகள் அப்படிங்கிறப்போ ஏன் அவர் இதுக்குள்ளே வந்து ஒரு முன் வந்து தன் மகள் வந்து ஏன் இப்படி போகிறாங்க, அது வந்து இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு ஏன் சார் அவர் முன் வரவே இல்லை இப்போ வரைக்கும்? அப்பா பேச்ச மக கேட்டதானே சொல்ல முடியும். நான் என் வழி தனி வழின்னு போயிட்டுருக்கு ஸ்ருதிஹாசன். பாவம் அவர் என்ன செய்வார்? அவரே 5, 6 மனைவிகளை மாற்றிட்டு பாவப்பட்டு போய் அவருக்கு இப்போ வந்து அரசியலில் போய் அரசியல்லையும் ஒன்றும் இல்லாமல் போய் ஒரு தேமைன்னு நின்றுட்டு இருக்காரு கமல்ஹாசன். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு தகவல் வேறு, எங்களுக்கு படம் நடித்தாரன்னு ஏமாற்றி விட்டார், நான் கடனாளியாக நிற்கிறேன்னு சொல்லி லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸு தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு ஆகி போச்சு கமல்ஹாசனால். அவர் போய் இந்த சமயத்தில் போய் ஏமா நீ என்ன இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பிரேக்கப் பண்ணுற, ஏன் இப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்ட, அவரோட லவ் பிரேக்கப்பா அப்படிலாம் கேட்க முடியுமா? நீ மட்டும் யோக்கியமானு கேட்குவோம். பேசாமல் போயிடுவார் கமல்ஹாசன். ஆனால் நம்ம மகளுக்கு வந்து ஒரு இடத்த வந்து இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. 2 பேரையுமே வந்து இருக்கோ இல்லையோன்ற மாதிரி ஆனால் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு பின் துணைக்கு வந்து ஒரு ஆள் இருக்காங்க. இப்போ கமலுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு துணையாக யாருமே இல்லை அப்படிங்கிறது ஒரு இதாகவே இருக்கும்ல சார்? இப்போ ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அவங்க தங்கச்சியாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து தனிச்சே வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குல்ல சார்? இப்போ உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? அவங்க வருத்தப்படலைங்க. அதாவது சம்பந்தப்படப்பட்டவங்களே நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது நாமே அவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும், நாமே அதை பற்றி பெருசாக இது பண்ணணும். வேலை வெட்டி இல்லாதவங்க பண்ணுற வேலை இது. ஸ்ருதிஹாசன் பிரேக்கப் பண்ணிட்டாலாமே ஐயோ அப்படின்னு பணத்துறது, 2 பேரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களான்னு பணத்துறது, அதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா சின்ன பிள்ளைகளா எல்லாம் 25 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க தான் அதை பற்றி கவலைப்படணுமே தவிர நாம் அதை கவலைப்பட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. வரலட்சுமி சரத்குமாரை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அவங்க ஒரு நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருந்தாங்க, என் கணவர் வந்து அவராக தான் பிரிஞ்சு வந்தார், நான் யாரையுமே பிரிக்கலை, அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்குது, முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை இருக்குது, எல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட இருந்து நான் பிரிஞ்சு வரல, நான் பிரிச்சுட்டு வரல, அவராக தான் பிரிஞ்சு வந்தாருன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? இப்போ இதை நான் ஏன் பொய்ன்னு நிரூபிக்கணும்? என்ன காரணம்னா அவர் டைவர்ஸ் ஆகி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் இப்போ வரலட்சுமிக்கும் அவருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. 2வது நடிகையை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்குமே கல்யாணம் ஆனவரா, குழந்தை இருக்கா, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம நல்லா வச்சு பாதுகாத்துக்கிட்டு வேணாம், நம்ம மேலே அன்பை பொழிவானா, நம்மளை மனைவியாக ஏற்றுக்கிட்டு வேணாம் அப்படிங்கிறது தான் அவங்க குறியாக இருப்பாங்க.
அந்த அடிப்படையில் இப்போ ஒரு புது பங்களா வரலட்சுமி பேர்லையும் சரி, அவர் தேசாய் பேர்லையும் சரி சேர்ந்து வாங்கியிருக்காரு மும்பையில். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டார்ல. இப்போ சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா வரலட்சுமி சரத்குமார். அதே மாதிரி தான் அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பாக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மனைவி இருக்குது, ஸோ அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ட்டு. இந்த 2 மனைவி கலாச்சாரம், 3 மனைவி கலாச்சாரம், 2 கணவர் கலாச்சாரம்ன்றது இந்த தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது சார். நீங்கள் உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. அதாவது புராணத்தில் வந்து 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல்ல பாஞ்சாலி, அது தப்புன்னு நம்ம சொல்லலை. இப்போ இது அந்த கணவனுக்கும் 3 பொண்டாட்டிகளுக்கும் இடையே உள்ள பிரச்சனை. இதில் எங்கேருந்து வந்து பண்பாடு? இந்த பண்பாடு வந்து உங்களை காப்பாற்ற போகுதா? இல்லை. சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்னா 4 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு கூட வாழலாம். அவனுக்கு அந்த கெத்து வேணும். 4 பொண்டாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கான சக்தி அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருக்கணும். இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை. இல்லை கடைசி பொண்டாட்டி மட்டும் அன்பு செலுத்திட்டு இருந்தான்னா மிச்சம் 3 பேருக்கும் சண்டை, அதாவது கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்.